இதற்கான காரணம் என்ன? இந்த காலத்து யூத்லாம் உடனே எதுக்கு சூசைட் அட்டம் பண்றாங்க? அதுக்கான ரீசனை நம்ம இப்ப பார்ப்போம். இரவு 12 மணி, காலை 1 மணி, அதிகாலை 2 மணி, அதிகாலை 4 மணி, அதிகாலை 5 மணி. ஏமா டக்குனு இருக்குடா? ஏமா நான் ஸ்கூலுக்கு போறதுல வெயிட் பண்ணலாமா? நான் எக்ஸாம்ல ஃபெயிலுமா, நல்லா ஸ்கூலுக்கு போலாமா? ஐயோ எங்க அண்ணனுக்கு என்னாச்சு? ஃப்ரீ ஃபயர் பார்த்து கெட்டு போயிட்டான். ரைட்ல ஒரே நிமிஷம் டோர் படுக்கலாம். ஹீரா ஸ்டக் ஆகுது. ஹீரா ஒரே நிமிஷம் லெஃப்ட் இரு ஒரே நிமிஷம் இரு. வந்து லேட் வாடா வந்து லேட் போறாங்க. ஒரு ஆள் அடிக்குற போடா. டேய் என்ன வாடா நீயா சொல்றது? டேய் நான் சொல்றது. டேய் கண்ணாடி இருக்குடா. ஜெயிச்சிட்டேன். 1 கோடி ஜெயிச்சிட்டேன். ஆமா 1 கோடி ஜெயிச்சேன். எப்படிப்பா 1 கோடி ஜெயிச்சா? ஆமா 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஒரு கேம்ல. ஐயோ 1 கோடி ரூபாய் ஜெயிச்சிட்டேன். நான் தான் லட்சாதிபதி. ஆமா என்கிட்ட கார் இருக்கு, ஐபோன் இருக்கு. அப்ப பெரிய பெரிய வீடா கட்டுவல நீ? ஆமா சே இந்த மாதிரி நானும் பெரிய பெரிய வீட்லாம் கட்டணுமே. அப்ப தேக்கற வீட்ல இருக்கு. சரி இப்ப எனக்கு உதவி செய்யறியா? நான் இந்த மாதிரி பெரிய பெரிய வீடா கட்டணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், பைக் வாங்கணும். உடனே பண்ணிடலாம். உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணு இந்த கேம்ல. சரி 10,000 போடுவா. எல்லாத்தையும் போடு ஃபர்ஸ்ட். சரி அப்பதான் நிறைய பணம் கிடைக்கும். சரி நான் உசுப்பத்தி உடம்பு நடக்கமா கிட்ட ஒரு 10,000 போட்டுறேன். ஓகேவா? 10,000 போட்டாச்சு. கிடைச்சிருமா? சத்தியமா கிடைக்கும். இங்க ஏதோ மெசேஜ் வருது பாரு. என்ன நம்பு. உன்னை நம்பிதான் வந்திருக்கேன்பா. பார்த்து எதுனா பண்ணு. பாரு மெசேஜ் வந்துச்சா? ஒன்னும் வரலடா. என்னப்பா இது ஒண்ணுமே இல்ல. நாட் ரீச்சபிள் காட்டுது. சாரிங்களா? ஐயோ என் பணம் எங்க போச்சு தெரியலையே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. அங்கங்க கடை வாங்கி தானே இது மாதிரி பண்ண நானு. இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு தெரியலையே. இந்த மெசேஜ் வந்து நாங்கள் ரொம்ப நேரமாக யோசித்து ஏதாவது கொடுக்கணும். இப்போ இந்த இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டோம். இப்போ எல்லாரும் கலந்து இந்த முடிவை எடுத்தோம்.
இதில் ஒரு ஆள் இந்த மெசேஜ் கொடுத்தாரு. நாங்கள்லாம் ரொம்ப ஃபீல் ஆகிட்டோம். ஏன்னா இந்த காலத்தில் எங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு அவங்க பேரண்ட்ஸே கூட மதிக்காத போய் பேரண்ட்ஸை திட்டுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க போயிருக்காங்கன்னு ஒரு முக்கியமான விஷயமா ஆயிடுச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக, ஃபோன்ஸ் மூலமாக, வீடியோ கேம்ஸ் மூலமாக இப்போ பார்த்தோம் என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சு. எங்களுக்கு என்ன ஆசைனா இந்தமாரி பிரச்சனை வருங்காலத்தில் வரக்கூடாதுன்றத ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ இருக்கீங்க ஒரு 150 பேர் இருக்கீங்க. இப்போ 150 பேர் ஒரு 300 பேராக மாற்றலாம், 300 பேர் 600 பேராக மாற்றலாம் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த மெசேஜ் கொடுக்குறோம். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணிக்கோங்க. சிரிப்பதற்கல்ல சிந்திப்பதற்கு சென்று வருகிறேன்.